ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய புறா வந்து வரும். இந்த புறா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே காய வைக்க முடியாது. அது ஒரு தொல்லை இருக்கும். இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா பால்கனியில் ஒரு சர்ப்ரைஸு. ஃபேமிலியாக ஒரு பேர்ட்ஸ் ஃபேமிலி வந்துருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிஸ்கட் புல்புல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்டு பேர். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் பயமே இல்லாத இருக்குது. அப்பப்போ வரும், ஆனால் போகும், வந்தால் பயந்துட்டு. இன்றைக்கி நான் வந்து ஃபுல் டே காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையிலும் கூட இது வந்து பால்கனிலே தான் இருக்குது. ஏன்னா சுத்தமாக பயம் போயிடுச்சு அதுக்கு. அதோட குட்டிகள் ரெண்டுத்தையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அப்பப்போ வந்து இதுக்கு இன்செக்ட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கொண்டு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கும். இது வந்து மெயினாக சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்செக்ட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது போட்டிருந்தாங்க. இந்த குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரெக்கை வந்து முளைக்கலை அவ்வளோவா, சும்மா வந்து லைட்டாக பறக்குது, அவ்வளோதான். அது இப்போ பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ இன்செக்ட் வந்து பிடிச்சிட்டு வந்து இப்போ ஃபீட் பண்ணுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ வந்து ஒரு பெரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பழத்தை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தில். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அது வாயிலே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தது. நம்ம வந்து அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத இருந்தோன்னா அதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாத இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து அந்த குட்டிங்க கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காக டைம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கு. ஏன்னா நானும் அங்கே பால்கனியிலே இருந்ததுனால கொஞ்சம் பயம் இருந்தது போல் இருக்குது அதுக்கு. அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பேர்ட்ஸ் கிட்ட வந்து குட்டிங்க கிட்ட அதுக்கப்புறம் இதை ஊட்டி விட்டுட்டு அது பறந்து போயிடுச்சு. இந்த பேர்ட்ஸ் உங்கள் ஏரியாலலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்.